MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அன்னை Furnitures. அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் திமுக கழகம் நடுவண் அரசிற்கு பல விவகாரங்களில் ரொம்ப நெருக்கமாக போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள், விமர்சனங்கள் எழ துவங்கி இருக்கிறது. எந்தெந்த விவகாரங்கள்னு குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று, ஆளுநருடைய தேநீர் விருந்து புறக்கணிக்காமல் இருந்தது. இரண்டாவது, கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நினைவாக நூற்றாண்டு அந்த ஒரே ஒரு 100 ரூபாய் நாணயம் ஒன்று நினைவாக வெளியிடுவாங்க. அந்த நினைவு நூற்றாண்டு விழா அந்த காயின் வெளியிடுவதற்காக மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்களை வரவேற்கிறாங்க. அவர் வருவது உறுதியாகி இருக்கிறது. இந்த 2 விவகாரங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். அது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தேநீர் விருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வழங்குறாரு. தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு மக்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் சாதாரண மக்களுக்கு எதிராகவும் பேசி கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இந்த தமிழ்நாடு அரசுக்கு எப்போதுமே நெருக்கடி கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சக்தி. அவர் இங்கிருந்து முதல்ல கிளம்பணும் அப்படின்னு தான் திமுக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பேசி வருகிறார்கள். அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக, பாஜகவை தவிர்த்த எல்லா கட்சிகளும் பேசி வருகிறார்கள். கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், ஜவஹருல்லா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள், பல்வேறு கட்சிகள் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ரொம்ப கடுமையாக முன் வச்சுட்டு வராங்க. அதற்கான காரணம் என்னென்னா, ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய தொடர்ச்சியான பேச்சுகளும் செயல்பாடுகளும் தான். இப்போ கூட சமீபத்தில் திராவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்தும் பிரிந்து போவதற்கான, துண்டாடுவதற்கான ஒரு பிரித்தாளும் கொள்கையை கொண்ட ஒரு சித்தாந்தமாக இருக்குது. அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய அடிநாத கொள்கையாக திகழக்கூடிய திராவிடம் அப்படிங்கிற கொள்கையை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். அப்படி விமர்சனம் செய்து பேசிய அவர் அழைக்கக்கூடிய தேநீர் விருந்துக்கு போன கட்சியிலே ஒரு பெரிய கட்சியாக இருக்குன்னா அது திமுகவாக தான் இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் வெளிப்படையாக நாங்கள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியும் புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நாங்கள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம்னு சொல்லியும் கூட தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக திகழக்கூடிய திமுக அதில் ஏன் கலந்து கொண்டார்கள்? முதலமைச்சர் ஏன் கலந்து கொண்டார்? அமைச்சர் பெருமக்கள் ஏன் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது. இல்லைங்க, அது ஒரு புரோட்டோகால். ஒரு மாநில அரசு, ஒரு நடுவண் அரசினுடைய ஒரு பிரதிநிதி இருக்கிறாங்க, அழைத்தால் போகத்தான் வேண்டும். கொள்கை வேறு, கோட்பாடு வேறு, அரசாங்க உறவு என்பது வேறு அப்படிங்கிற விளக்கங்களை இதன் சார்பாக பேசுகிறவங்க கொடுக்குறாங்க தான். அதை நம்ம மறுக்க முடியாது. அரசாங்க ரீதியிலான உறவு என்பது இருக்கிறது தான். ஆனால் அவர் எப்போதெல்லாம் இயக்கம் கொள்கிறாரோ, எப்போதெல்லாம் ஒரு நாளில் இயங்குற மாதிரி பேசுகிறாரோ, செயல்படுறாரோ, அப்போதெல்லாம் திமுக விமர்சனம் பண்ணுறாரு, திமுகவை திட்டுறாரு, தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளை திட்டுறாரு, தமிழ்நாட்டினுடைய பல விவகாரங்களில் இருக்கக்கூடிய உண்மையான விளக்கங்களுக்கு மாறான விளக்கங்களை கொடுத்து பேசுகிறார், எழுதுகிறார். அப்படியாக செயல்படக்கூடியவர் ஒரு தேநீர் விருந்து கொடுக்குறாருன்னா அதை ஏன் புறக்கணிச்சிருக்கக்கூடாது? ஏன் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதனால உங்களுக்கும் ஆளுநருக்கு இடையிலான இருக்கிற உறவு என்ன அப்படி மழுங்கிவிட போகிறதா? அல்லது அந்த அரசாங்க உறவு இந்த தேநீர் விருந்து புறக்கணிப்பால் நடக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக இருந்து நீங்கள் ஆளுநரை மாற்றலாமே. ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய பதவிக்காலமே ஏற்கனவே முடிஞ்சு போயிடுச்சு.
அவர் பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு தேநீர் விருந்துக்கு அழைப்பு கொடுக்குறாரு. தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்க முடியும். தேநீர் விருந்தை உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாடு அரசையும் தொடர்ந்து கொச்சைப்படுத்தக்கூடிய, மலினமாக பேசக்கூடிய, உதாசீனப்படுத்தக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை அப்படிங்கிற கேள்வியை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே முணுமுணுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருகிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. ஒரு அரசாங்க உறவை நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த தேநீர் விருந்தில் கலந்துக்கணுன்ற கட்டாயம் இல்லையே, எதற்காக கலந்துக்கிறீங்க? புறக்கணிப்பு செய்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் திமுகவை விமர்சிப்பவர்கள் இது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாருங்கள், கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவாக ஒரு 100 ரூபாய் நாணயம் வெளியிடுறாங்க. அந்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவதற்கு நடுவண் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, கலைவாணர் அரங்கத்தை வெளியிடுவதற்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. நடுவண் அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூலமாகத்தான் அந்த கலைஞர் கருணாநிதியினுடைய நாணயத்தை வெளியிட வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை திமுக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களே எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்கே நம்ம அறிய முடிகிறது. அது தொடர்பான ஒரு பேட்டியை கூட நம்முடைய ஊடகத்தில் பேசுகிற பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பண்ருட்டி வேல்முருகன் வெளிப்படுத்தியிருந்தார். சங்கடமாக இருக்கிறது எங்களுக்கு என்று பேசியிருந்தார். குறிப்பாக சமூக நீதியினுடைய ஒரு காவலனாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை எழுத வேண்டுமென்றால் அது தவிர்க்க முடியாத பேராக இருக்கக்கூடிய கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் ஆலமரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக விளங்கக்கூடிய ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய நாணயத்தை திராவிட சித்தாந்தம் என்ற சித்தாந்தத்திற்கு முற்றும் முழுதுமாக எதிரியாக திகழக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த ரீதியிலாக எதிரியாக இருக்கிறாங்க, உணர்வு ரீதியாக எதிரியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவரை அழைத்துத்தான் இந்த நாணய வெளியீட்டு விழா நடத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறாங்க. இதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நடுவண் அமைச்சகம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்குது. ஒரு 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவது அப்படிங்கிறது ஒரு நிதியமைச்சருடைய ஒப்புதல் தேவைப்படுகிறது, கெசட்டில் இடம்பெறணும், இப்படியாக பலவிதமான விஷயங்கள் இருக்குது. அதை யாரும் மறுக்கலாம் இல்லை. இந்த மாதிரியான சில சம்பவங்கள், இந்த மாதிரி சில செயல்பாடுகள் செய்யணும். ஆனால் அவர்களை வைத்துத்தான் வெளியிட வேண்டும், அது ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் அப்படியே இருந்தாலுமே கூட டெல்லியில் அவர்களுடைய புரோட்டோகால் அடிப்படையில் இங்கிருந்து ஒரு சில அமைச்சர்கள் மட்டும் முதலமைச்சரை போய் பார்த்துட்டு வெளியிட்டுட்டு தமிழ்நாட்டில் தனியாக ஒரு விழா நடத்தி திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி இருக்கிறாங்க, திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவராக மரியாதைக்குரிய தொடர் கொளத்தூர் மணி இருக்கிறாங்க, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திலிருந்து கு. ராமகிருஷ்ணன் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி இருக்கிறாங்க, தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் வைத்து நீங்கள் எடுக்கலாமே. மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் வைத்து தமிழ்நாட்டில் நீங்கள் வெளியிடலாமே. தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்களை வரவழைத்து அவர்கள் கையால் கலைவாணர் அரங்கத்தில் வெளியிட வேண்டிய அவசியமோ கட்டாயமோ என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப அழுத்தமாக எழுப்புகிறார்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள். நான் சொல்கிறது மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களை எழுப்பியிருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதால் என்ன ஆகிடப்போகுது? புறக்கணிங்க, அது எதிர்ப்பின் வெளிப்பாடாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங் ஐயாவை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படியே இருந்தாலுமே கூட நீங்கள் மேலே போய் அந்த புரோட்டோகாலுக்கு இணங்க சின்னதாக ஒரு அவங்க ரீதியாக அதை முடிச்சுட்டு தமிழ்நாடு அளவில் ஒரு மாநில அளவிலேயே ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்திட்டு போகலாமே. அது போன்ற பல விழாக்கள் நடத்தப்பட்டு கொண்டு தானே இருக்குது ஐயா கருணாநிதி அவர்களுக்காக. அப்போ அப்படி கூட நடத்தியிருக்கலாம் இதை அப்படின்னு ஒரு விமர்சன பார்வை வைக்கிறாங்க. இப்படியாக இந்த இரண்டு விவகாரங்களில் சமீப காலமாக திமுகவின் மீது சில விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் பேசும்போது திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க பிஜேபியோட, ஆர்எஸ்எஸோட, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. நம்முடைய பேட்டியிலேயே மூத்த பத்திரிகையாளர் அறம் இணையத்தினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய சாவித்திரன் பேசும்போது ஆளுநர் அவர்கள் திமுகவிற்காகவே இங்கே நியமிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னார். ஆளுநர் அவர்கள் ஏடா கூடமா ஏதாவது ஒன்று பேசுவார், அந்த ஆளுநரை நாங்கள் எதிர்க்கிறோன்னு இவங்களும் எதிர்ப்பு குரல் பேசுவாங்க. இப்படி மாறி மாறி இவங்கள் இப்படி பேசுவதற்காகவே செயல்படுவதற்காகவே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னு அவர் பேசியிருக்கிறார் நம்மளுடைய பேட்டியிலேயே.
அப்ப இவர்களுக்குள்ள ஒரு மறைமுக உறவு இருக்கிறது, ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க, டீலிங்ல இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க. அந்த விமர்சனம் தற்போது அதிகமாக எழுந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதானி போன்ற தனிப்பெரும் முதலாளிகள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாங்க. தமிழ்நாட்டில் வந்து எந்த அதிகார சக்தியை சந்திச்சாங்க அப்படிங்கிற செய்தியை அதிகாரப்பூர்வமா பார்க்க முடியல. பல மூத்த செய்தி ஊடகங்கள்ல திமுகவை சார்ந்த மிக முக்கியமான புள்ளிகளை மீட் பண்ணதா வந்து செய்திகள் போட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பெரும் பண முதலாளிகளோட அதிகார வர்க்கத்தோட ரொம்ப நெருக்கமாக்கி கொண்டிருக்கிறதா திமுக. மேலே பகச்சிக்கிறவும் கூடாது, முழுமையாக ஒன்றுவிடவும் கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக எதிர்ப்பு என்ற வீரியத்தை குறைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அதே சமயம் ரொம்ப முழுமையாகவும் பாஜக எதிர்த்தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப சமயோசிதமாக திமுக செயல்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகத்தை பல பேர் எழுப்பிக்கிட்டு வராங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்குள்ள இருக்கிறாங்க. ஏன் செந்தில் பாலாஜி நிறுத்திக்கிட்டாங்க? பல பேர் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் வந்து பாஜகவுக்கு தெரியும், ஆனால் அமைதியாக இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு செய்தி ஊடகங்களில் பல பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சனம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான கருத்துக்களும் நிலவி கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இது வந்து பல சந்தேகங்களை உருவாக்குகிறதுன்னு சொல்றாங்க. அதனுடைய ஒரு நீட்சியாக வெளிப்பாடாகத்தான் இந்த தேநீர் விருந்தை ஏன் புறக்கணிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அதே போலத்தான் இந்த நாணயம் வெளியிடுவதற்கும் ஏன் நடுவண் அமைச்சர் வரணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்றாங்க, என்னை போன் போட்டு தொலைபேசி கொண்டு அழைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின், எனவே நான் நிச்சயமா இப்ப கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மாற்று கருத்துகள் அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தலைவர்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்கிறத யாருமே வந்து விமர்சனம் பண்ணல, வரவேற்புக்குரிய ஒன்று தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் திமுக சித்தாந்த ரீதியாக பாஜக எதிர்க்கிறது அப்படிங்கிறத செயல்பாடுகள் வழியாகத்தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். நடுவண் அரசு கூட்ட திட்டமிட்டிருந்த அந்த பட்ஜெட் தொடர்பான விவகாரத்தில், திட்ட கமிஷன் தொடர்பான விவகாரத்தில் நம்ம கலந்துக்கல. நிதி ஆயோக் கொடுத்து நம்ம வந்து புறக்கணிச்சாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக. ஏன்னா அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஏன் அதுவும் வந்து ஒரு மாநில அரசாங்க ரீதியான உறவு தான், அதில் நம்ம கலந்துருந்துருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல. ஒரு ஆளுநருடைய தேநீர் விருந்தை நீங்கள் புறக்கணிக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அதுவாது ஒரு நிதி ஆயோக் கூட்டம், ஒரு பொருளாதார ரீதியாக பேசுவாங்க, இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த தேநீர் விருந்தை அவங்க புறக்கணிக்காமல் கலந்துருக்கிறாங்க. காரணம், நாங்கள் ஆளுநருக்கிற பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அவர் அந்த பொறுப்புக்கே முதல்ல மரியாதை நடந்துக்கலையே அப்படிங்கிறத விமர்சனமாக இருக்கிறது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவருடைய பொறுப்புக்கே மரியாதையாக நடந்து கொள்ளவில்லை. ஆளுநர் அப்படிங்கிற பொறுப்புக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார், எதேச்சதிகார போக்கு நடந்து கொண்டிருக்கிறார், மாநில உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் நடந்து கொண்டிருக்கிறார், மாநில அரசுக்கு எதிராக பேசுகிறார், முழக்கமிடுகிறார், சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொடுத்த உரையினை வாசிக்க மறுதளிக்கிறார், எழுந்து செல்கிறார். இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் முக்கியமான துணைவேந்தர்களை நியமிக்காமல் காலம் தாழ்த்துகிறார், நீட்டிக்கிறார். இப்படி பலவிதமான மாநில அரசுக்கு எதிரான செயல்பாடுகளை ஒருவர் செய்து கொண்டே இருக்கும்போது 2 நாள் கூட ஆகல திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை விமர்சனம் பண்ணி பேசி, அப்படி 2 நாள் கூட ஆகாத போது உடனடியாக அறிவிக்கக்கூடிய தேநீர் விருந்துக்கு நீங்க ஏன் போகணும்? போக வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. எனில் இது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? சமரசங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சமரசம் உருவாகிவிட்டதா? இப்படிலாம் பலவிதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. திமுக தரப்பில் பேசும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுடைய பாஜக எதிர்ப்பு 2026 தொடரும், பாசிச பாஜகவை வீழ்த்துவோம். இதெல்லாம் ஒரு அரசாங்க உறவு தான். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டில் அரசியல் மாச்சரியங்களை தாண்டி, மாற்று கருத்துக்களை தாண்டி, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியைத்தான், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை தான் ஒரு அரசு பார்க்க முடியும். அதன் காரணமாக நாங்கள் இதை பார்க்கிறோம்னு சொல்கிறாங்க திமுக காரர்கள். ஆனாலும் திமுகவில் இருப்பவர்களுக்கே சில மனக்கசப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கே இதில் மனக்கசப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எனில் திமுக இதை எப்படி கையாள போகிறது? திமுகவுக்கு இதில் எது போன்ற நிலைப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறத அவர்கள் தான் விளக்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விவகாரத்தில் திமுகவின் செயல்பாடு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.